இயேசுவின் உருமாற்றம் நம் உயிர்ப்பை நோக்கிய மனமாற்றம். மாத்திருதை ஊடக இறைமக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இன்று நம்முடைய தாயாம் திருவையானது தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்க நம் ஒவ்வொருவரையும் பண்ணிக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரின் உருமாற்றமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நிறைய இறையியல் கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன. 3 என்ற எண்ணின் மூலம் வருகின்ற இறையியல் கருத்தும் சரி, நபர்கள் சம்பந்தமான இறையியல் கருத்தும் சரி, இடம் சார்ந்த இறையியல் கருத்தும் சரி, அதில் பொதிந்திருக்கக்கூடிய நிகழ்வு சார்ந்த இறையியல் கருத்துக்களும் சரி, எண்ணற்ற கருத்துக்கள் பொதிந்த வண்ணமாக இது இருக்கின்றன. வருஷத்துல வரக்கூடிய, அதாவது 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில், தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில், எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலுமே இந்த இயேசுவின் உருமாற்றமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வரக்கூடிய 3 மாந்தர்கள், 3 பேரு விண்ணகத்தின் மாந்தர்கள், 3 பேரு மண்ணகத்தின் மாந்தர்கள். 3 மலையும் சம்பந்தப்படுகின்ற ஒரு இடம். ஒரேபு மலையிலே ஆண்டவரை கண்டுகொண்ட எலியா இங்கே தோன்றுகின்றார். சீனாய் மலையிலே ஆண்டவரை கண்டுகொண்ட மோசே இங்கே தோன்றுகின்றார். இதோ இந்த தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் அடைகின்றார். அதோடு சம்பந்தமாக மோசே திருச்சட்டத்தின் நிறைவானவர், திருச்சட்டத்தை இறைவனிடமிருந்து பெற்றவர். எலியா இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினர். இந்த 2இன் முழுமையுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தோன்றுகின்றார். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கானது இல்லை இதெல்லாம்? மோசே போன்ற ஒரு மனிதர், ஒரு இறைவாக்கினர் தோன்றவில்லை என்று சொல்கின்றார்கள். அதை போன்று எலியா போன்ற இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினர் தோன்றவில்லை என்று சொல்கின்றார்கள். இந்த 2 பேரையும் இஸ்ரேலர்கள் தங்கள் தலைகளிலே தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இந்த 2 பேரையும் விட இவர் சிறந்தவர், இவர் ஆண்டவரின் மகன், இவர் மெசியா என்பதை போற்றும் வண்ணமாக இந்த நற்செய்தி வாசகமானது தெள்ளத் தெளிவாக அமைந்திருக்கின்றது. அதுல எலியாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எலியா தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி போவார். ஞாபகம் இருக்குதா? அரசி கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து ஓடி போவார். அது போல மோசே தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி போவார். எங்க? அந்த எகிப்து நாட்டவரை கொல்லுவார்ல, அப்பவும் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி போவார். இவங்க 2 பேரும் இயேசுவோடு இவருடைய விடை பெறுதலை, இயேசுவோட எக்ஸடஸ, இயேசுவோட டிபார்ச்சரை அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் புது தெம்பு ஊட்டுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் வலு கொடுக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் மீண்டும் மீண்டுமாக தைரியத்தை புகட்டுவதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இதுல வரக்கூடிய அந்த நிகழ்வுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உடை வெள்ளை வெளியிறன. மார்க் நற்செய்தியில அழகா சொல்லுவாரு, அவருடைய உடை எந்த சலவைக்காரன் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளியிறன ஒளிர்ந்ததுன்னு சொல்லுவாரு. ஆனா லூக்கா நற்செய்தியில அப்படி இருக்காது. ஆனாலுமே அவருடைய உடை வெள்ளை வெளியிறன ஒளிர்ந்தது என்று சொல்லுகின்றார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உள் மன புறப்பாடு, உள் மனத்தின் வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவனுடைய தெளிவு இங்கே தென்படுவதை நாம் தெள்ளத் தெளிவாக காண்கின்றோம். எல்லாம் நடந்து முடிஞ்சிருங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமோன் பேதுரு அங்கிருந்து வருவாரு. சீமோன் பேதுரு பார்த்துட்டு, இந்த நிகழ்வு அவரால் புரிஞ்சுக்கவே முடியாது, 3 சீடர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சீமோன் தான் முதல் தடவை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இறைவா, உமக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும், மோசைக்கு ஒன்றும் 3 கூடாரத்தை அமைச்சு இங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சைட்ல பார்த்திருக்கணும்ல அவரை. ஏன் தெரியுமா இவரு போய் கேட்கிறாரு? இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி லூக்கா 9:22 இவர் தன்னுடைய இறப்பு, பாடுகள், உயிர்ப்பை பற்றி சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். பெரிய ஷாக்கு. முதல் தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தியில தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை இந்த சீடர்களுக்கு சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்? எங்க வேலையெல்லாம் விட்டு போட்டு இவர் பின்னாடி நாங்க வந்திருக்கிறோம், எங்க கடமையெல்லாம் விட்டு போட்டு இவர் பின்னாடி நாங்க வந்திருக்கிறோம், எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு போட்டு இவர் பின்னாடி நாங்க வந்திருக்கிறோம். இவர் என்னன்னா பாடுபட்டு இறந்து உயிர் தெழுவார்னு சொல்றாரு, இது எப்படி அப்படின்னு சொல்லி அவர்கள் பித்து பிடித்தது போல பயந்து கலங்கி போனார்கள். அந்த கலக்கம் கடைசி வரைக்கும் பேதுருடைய உள்ளத்திலே இருந்தது. அதனாலதான் பேதுரு எடுத்த உடனே கேட்கிறாரு, இங்க தங்கிடலாமா அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாரு.
அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்லவில்லை. மேகத்திலிருந்து ஒரு பதில் வருகின்றது. இதோ என் அன்பார்ந்த மைந்தர், இவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் மேகத்திலிருந்து அந்த தூய் ஆவியார் மூலமாக வந்து விழுகின்றது. இயேசு கிறிஸ்து இனியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை எதை நோக்கி அழைப்பு விடுக்கின்றது என்று சொன்னால், துன்பத்திலிருந்து உயிர்ப்பை நோக்கி, துயரத்திலிருந்து மாட்சியை நோக்கி என்கின்ற அந்த மேலான கருத்தை சிந்திப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. துன்பம் வந்தா பேதுரு மாதிரி எப்படி ஓடி ஒளிஞ்சிடலாமா? தன்னை கொல்பவர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓகே நீங்க வாங்க அப்படின்னு அழைக்கிறது எங்க இருக்குது? இல்ல, பயந்து போய் இங்கே தங்கிவிடலாம் என்கின்ற பேதுருடைய எண்ணம் எங்க இருக்குது பாத்தீங்களா? இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் எண்ணி ஓடி ஒளிந்து விட்டால் மனிதன் ஏது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தலையில தூக்கி வச்சு கொண்டாட காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வந்த அனைத்து துன்பங்களையுமே, தன்னுடைய உயிரை கொல்ல வந்த துன்பங்களை கூட அப்படியே துச்சமென கருதி அந்த துன்பங்களை ஏற்று மாட்சிமையை பெற்றார், மாட்சியை அடைந்தார் என்று நாம் நற்செய்தியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையிலும் துயரங்கள் வரலாம். அதை எப்படி நாம் படிக்கட்டுகளாக மாற்ற காத்திருக்கின்றோம் என்பதில் தான் உண்மையான கிறிஸ்தவ விழுமியமானது அடங்கி இருக்கின்றது. ஒரு பணக்காரர் ஒருவர் அவர்கிட்ட போய் பேட்டி எடுப்பதற்காக செல்கின்றார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் உயரத்தின் உச்சியை தொட்டவர். தான் ஏழையாக இருந்து பணக்காரனாக மாறியவர். அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டி எடுப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு மனிதர் எழுந்து அவரிடம் கேட்கின்றார், நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆனீங்க? எங்களுக்கு அந்த சூட்சுமத்தை சொல்லுங்க அப்படிங்கிறார். அந்த பணக்காரர் அவரை பார்த்து, அந்த தொழில் முனைவர் அவரை பார்த்து சொல்கின்றார், இவ்வளவு மோசமா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற உன்கிட்ட எப்படி நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அவர் ஆடி அசந்து போய் அமர்ந்து விடுகின்றார். சுத்தி யாருமே இவரிடம் எந்த கேள்வியும் கேட்க துணியவில்லை. ஏனென்று சொன்னால், கேள்வி கேட்க துணிந்தோம் என்று சொன்னால், கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மூக்கும் உடைபடும் என்று எண்ணி அவர்கள் யாருமே கேட்க துணியவில்லை. கொஞ்ச நேரம் மயான அமைதி. அங்கிருந்து இன்னொரு மனிதர் எழுந்து, அவர் இன்னும் கந்தல் கோலமாக இருக்கிறார், அவர் இன்னும் சாதாரண உடை அணிந்திருக்கிறார். அவர் எழுந்து கேட்கிறாரு, நீங்க எப்படி இப்படி உயரத்தின் உச்சி அடைந்தீர்கள்? அந்த மனிதரை கூப்பிடுகிறார், வா. ஆறத் தழுவுகிறார், கட்டி அணைக்கிறார். கட்டி பிடிச்சு அவரு அந்த கண்ணீர் மல்குகிறது. யாருமே அந்த பணக்காரர், அந்த தொழில் முனைவர் கண்ணீர் விடுவாரு நம்பவே இல்லை. கண்ணீர் மல்குகிறது. அப்போ இவரை காட்டி கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, பாருங்க, இவர் அவமானப்படுவார் என்று தெரிந்தும் இவர் எழுந்து நின்னார் பாருங்க, துணிந்து நின்னார் பாருங்க. இதுதான் எழுச்சி. நான் அவமானப்பட்டேன், பல்வேறு தருணங்களில் அவமானப்பட்டேன், பல்வேறு விடயங்களில் அவமானப்பட்டேன். ஆனால் என்னுடைய ஒவ்வொரு அவமானத்தையும் நான் என்னுடைய வாழ்வின் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டேன். இதைத்தான் இந்த நற்செய்தி வாசகமானது நம்மை நோக்கி அம்பு போல பாய்ந்து வந்து அழைப்பு விடுக்கின்றது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அவமானங்களை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துயரங்களை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எப்படி ஏற்று நடைபோட காத்திருக்கின்றாய்? இயேசு போல அதை ஏற்று மாட்சிமை பெற காத்திருக்கின்றாயா? அல்லது பேதுருவை போல அங்கே முடங்கி விடுவதற்காக காத்திருக்கின்றாயா? சிந்திப்போம். ஆமென்.